பவானிசாகர் அணை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? பவானிசாகர் அணை ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. பணவீக்கம் மற்றும் பணவாட்டம் ஆகியவற்றின் சிக்கல்கள் பற்றி அறிய உதவுவது எது? பணவீக்கம் மற்றும் பணவாட்டம் ஆகியவற்றின் சிக்கல்கள் பற்றி அறிய உதவுவது ஜிடிபி. ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சொல்லுவாங்க, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. என்டிபினா நேஷனல் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஜிஎன்பினா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். என்என்பினா நெட் நேஷனல் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநில அரசின் பெயரளவு தலைவர் யார்? மாநில அரசின் பெயரளவு தலைவர் ஆளுநர். இது உங்களுக்கான கொஸ்டின்ஸ். மாநில அரசின் உண்மையான தலைவர் யார்? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். தமிழகத்தின் மிகப்பெரிய குடிசை தொழில் எது? தமிழகத்தின் மிகப்பெரிய குடிசை தொழில் கைத்தறி தொழில். தியோபந்த் இயக்கத்தின் மூலம் எங்கு பள்ளி நிறுவப்படுது? தியோபந்த் இயக்கத்தின் மூலம் எங்கு பள்ளி நிறுவப்படுது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சகரன்பூர். மூன்றாம் துறை என அழைக்கப்படுவது எது? மூன்றாம் துறை என அழைக்கப்படுவது பார்த்தீங்கன்னா பணிகள் துறை. இந்த பணிகள் துறையை பொறுத்த வரைக்கும் பணிகள் துறைன்னு சொல்லுவாங்க, இல்லை சேவை துறைன்னு கூட சொல்லுவாங்க. அதேமாதிரி வேளாண்மை துறை அப்படின்றது முதன்மை துறை. தொழில்துறை உற்பத்தி துறை என்றது இரண்டாம் நிலை துறை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் நறுமண பொருள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? இந்தியாவில் நறுமண பொருள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் கேரளா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா குஜராத் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும். கர்நாடகா பார்த்தீங்கன்னா காப்பி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும். இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். தேயிலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலம் எது? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹிட்லர் எப்பொழுது தற்கொலை செய்து கொண்டார்? ஹிட்லர் எப்பொழுது தற்கொலை செய்து கொண்டார்? இதுக்கான ஃபுல் வீடியோ வேணும்னா கீழே லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ கைஸ்.